ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சுவையான மாங்காய் தொக்கு செய்யறது எப்படின்னு நான் சொல்கிறேங்க. இது ரெண்டும் 1 கிலோ மாங்காங்க. நான் ஒரு மாங்காயில் தான் 1/2 கிலோ மாங்காயில் தான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இதை நம்ம தோலை சீவிட்டு இந்த பெரிய கண்ணாக இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸு இதில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். அதில் போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு தாளிக்கு எடுத்துங்கிற ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக, இது கொஞ்சம் வெந்தயத்தூள் கடுகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் வறுத்து எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் தான் போடுவேங்க, எவ்வளோன்னு சொல்கிறேன். இது மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனுங்க. சால்ட் நம்ம மாங்காய் சாதம் கலரும் போது நமக்கு இந்த ஒரு மாங்காய் சீவனா எவ்வளோ சீவல் வருமோ, அப்போ நம்ம சாதத்துக்கு நம்ம எவ்வளோ போடுறோமோ நம்மளுக்கே தெரியும். அதை விட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கினா போதுங்க ஊறுகாய்க்கு. இதுதான் உங்களுக்கு அளவு. ஏன்னா எவ்வளோ போட்டுருவோமோன்னு பயப்பட வேணாம். நம்ம போடும்போதே கொஞ்சம் கம்மியாக போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுட்டு அதை வாய் வைக்க முடியாது வேணாம். அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இதுதான் அளவு. கடுகு 1.5 ஸ்பூனு, ஜீரகம் கிடையாது, கடுகு பொடி 1 ஸ்பூனு, வெந்தய பொடி 1 ஸ்பூனு, இது மட்டும் 1.5 ஸ்பூன் போடுறாங்க. உப்பு 1.5 ஸ்பூன் தாங்க போடுறேன். காரம் உப்பு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் குறைஞ்சாலும் அதிகமானாலும் பார்த்து போட்டுக்கலாம். அதிகமாக இருந்தால் தேவையில்லை, நம்மளுக்கு குறைஞ்சா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் உங்களை சீவிட்டு இதுக்கு எப்படி இது செய்யணும்னு சொல்கிறேன். இது 6 மாதம் கூட விளைய வச்சுக்கலாங்க. அந்த பதத்தில் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஆனால் வெயில் படணுங்க. முக்கியமாக இந்த ஊறுகாய் என்ன தான் இன்ஸ்டண்ட்டில் தயாரித்தாலும் அப்படியே உள்ளே வைக்காதீங்க. 1 நாள் 2 நாளில் அந்த பாத்திரத்தில் வச்சு துணியை வெளியில் வச்சுட்டு துணியை மேலே போத்திட்டு வெயிலில் வச்சு 2 நாள் எடுத்திங்கன்னா கூட 6 மாதம் கெடாமல் இருக்கும். இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இதை சீவி எடுத்துக்கலாங்க. பெரிய ஹோல்ஸில் இப்படி நல்லா சீவி எடுத்துக்கணுங்க. சின்ன ஹோல்ஸாக இருந்தால் அப்படியே குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தொக்கு இப்படி நல்லா பெருசாக இருந்தால் தான் அந்த பல்லில் தான் சீவி எடுக்கணும். இதை சீவி எடுத்துட்டேங்க. இப்போ இதில் கிணத்துல போட்டுக்கிறேன். இவ்வளோ சீவல் வந்துடுது பாருங்கள். இதுக்கு நம்ம ஒன்றா போட்டுடலாம். சால்ட்டு 1.5 ஸ்பூன் தாங்க எடுத்துனுக்கிறேன், போட்டுடலாம். மிளகாத்தூளும் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ கடுகுத்தூள் 3/4 ஸ்பூன் போடுறேன். வெந்தயத்தூள் 3/4 ஸ்பூனு. அவ்வளோதாங்க. இதை கிளறி விட்டுடலாம். இப்பயே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருங்க எது குறைவாக இருக்குதுன்ட்டு. எண்ணெய் வச்சு தாளித்து கொட்டுறதுக்கு முன்னே இதை நல்லா கிளறி விட்டுட்டு வாயில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போவே தெரியும் மிளகாத்தூள் காரமாக உப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயப்படவே வேணாம், அதிகமாகிடுமோ கம்மியாகிடுமோன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி கிளறிட்டு வாயில் போட்டு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி செக் பண்ணி போடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டான அளவான்னு சொல்லிடுறாங்க. உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1.25 ஸ்பூன் போட்டேன், 2ஆக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே போடவே வேணாம். இதுவே அதிகம்தான். இது போட்டால் கொஞ்சம் அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் குறை இல்லைங்க. நான் போட்ட அளவு. இப்போ தாளிக்கணும். தாளிப்பு கொடுத்துட்டு எடுத்துன்னு ஊற்றலாம். அந்த எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றினாவே இது வெந்துருங்க. இது அப்படியே ஊறட்டும். 1 கப் எண்ணெய்க்கு ஊற்றிடலாங்க.
இப்போ கடுகு 1.5 ஸ்பூன் பொரியட்டும். நல்லா 1 கப் எண்ணெய் ஊற்றணுங்க. ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். அதிலே பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இந்த சூட்டோடவே எடுத்துன்னு போய் அந்த தொக்கில் ஊற்றிடணுங்க. இது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். மிளகாத்தூள்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு சூப்பர்.